வேலூர் மாவட்டத்தில் மொத்தம் 13 சட்டமன்ற தொகுதிகள். இந்த தொகுதிகளின் 2011 தேர்தல் நிலவரம் குறித்து இப்போது பார்க்கலாம். அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செல்லபாண்டியனை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் ரவி 26,237 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். சோளிங்கர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளரான முனிரத்தினத்தை எதிர்த்து போட்டியிட்ட தேமுதிகவின் மனோகர் 9,038 வாக்குகளில் வெற்றி பெற்றார். காட்பாடி தொகுதியில் அதிமுகவின் ராதாகிருஷ்ணனை திமுகவின் துரைமுருகன் 2,973 வாக்குகளில் வீழ்த்தினார். ராணிப்பேட்டை தொகுதியில் திமுகவின் காந்தியை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் முகமது ஜான் 14,201 வாக்குகளில் வெற்றியை தனதாக்கினார். ஆற்காடு தொகுதியில் பாமகவின் இளவழகனை அதிமுகவின் ஸ்ரீனிவாசன் 19,253 வாக்குகளில் வீழ்த்தினார். வேலூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரசின் ஞானசேகரனை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் விஜய் 15,176 வாக்குகளில் வெற்றியை தனதாக்கிக் கொண்டார். அணைக்கட்டு தொகுதியில் தேமுதிகவின் வேலுவை எதிர்த்து போட்டியிட்ட பாமகவின் கலையரசு 27,903 வாக்குகளில் வெற்றி பெற்றார். கீழ் வைத்திங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் சீதாராமனை அதிமுகவின் தமிழரசன் 9,760 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் ராஜ மார்த்தாண்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் லிங்கமுத்து 5,842 வாக்குகளில் வீழ்த்தினார். வாணியம்பாடி தொகுதியில் திமுகவின் அப்துல் பஷீத்தை எதிர்த்து களம் கண்ட அதிமுகவின் சம்பத்குமார் 18,225 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை தனதாக்கிக் கொண்டார். ஆம்பூர் தொகுதியில் காங்கிரசின் விஜய் இளஞ்செழியனை எதிர்த்து போட்டியிட்ட மனிதநேய மக்கள் கட்சியின் அஸ்லம் பாஷா 5,091 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை தனதாக்கிக் கொண்டார். ஜோலார்பேட்டை தொகுதியில் பாமகவின் பொன்னுசாமியை அதிமுகவின் வீரமணி 22,936 வாக்குகளில் வீழ்த்தினார். திருப்பத்தூர் தொகுதியில் திமுகவின் ராஜேந்திரனை எதிர்த்து களம் கொண்ட அதிமுகவின் ரமேஷ் 21,792 வாக்குகளில் வெற்றி பெற்றார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துதான் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது அதிமுக. அப்படி சொல்லும் வாக்குறுதிகளில் என்னவெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, எதுவெல்லாம் நிறைவேற்றப்பட காத்திருக்கிறது என்பது குறித்து பார்க்கலாம். வேலூர் மாவட்டத்தின் முதல் சட்டமன்ற தொகுதியாக இருக்கும் அரக்கோணம் தொகுதியில் சிட்கோ உருவாக்கப்படும் தொழிற்சாலைகள் இல்லை என்கின்ற புகாரை முன்வைக்கின்றனர் அந்த பகுதி இளைஞர்கள். மேலும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வாணியம்பேட்டையிலிருந்து ரிங் ரோட் அமைக்கப்படும் என 5 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட திட்டம் என்ன ஆனது என கேள்வி எழுப்புகின்றனர் அந்த பகுதிவாசிகள். சென்னையிலிருந்து வருகின்ற தக்கோலம் வழியாக அரியல்வாடியிலிருந்து அப்படி கைனூர் வழியாக வாணியன்பேட்டை வழியாக 3வது மைல் என்று சொல்லக்கூடிய திருத்தணி மெயின் ரோட்டிலே கொண்டு வந்து கலக்கின்ற ஒரு ரிங். இப்போ நம்ம அனைத்து அரசியல் கட்சியுடைய வேட்பாளர்கள் எல்லாம் பார்த்தோம். ஆனால் இந்தியாவில் முதல் முறையாக ஓட்டு மிஷினு 100க்கு 100 போர்ஜரி நடக்குது என்கிற விஷயத்தை மாணவ சமுதாயம், பொதுமக்கள் அனைவரும் தெள்ளத் தெளிவாக பார்ப்பதற்கு வர வேண்டும். ஓட்டு மிஷின், கம்ப்யூட்டர் மிஷின் நேர்மையான வழியில் நடக்கிறதா, 100க்கு 100 போர்ச்சேரி பண்ண முடியும் என்று தெரியும் பொழுது அதை மீறி தேர்தல் களத்தில் இறங்குவோம் என்றால் இது நல்ல அரசியலுக்கு அடையாளம் இல்லை என்பதுதான். நீங்கள் எல்லா பேரும் இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை போர்ஜரி மிஷினை பற்றி விளக்கம் கொடுக்க இருக்கிறேன். தருமபுரியில் பாப்பாரப்பட்டி பரம்வீர் காலேஜில் நடத்தலாம்னு திட்டமிட்டிருக்குது.
இதற்கு அனைத்து கட்சி தலைவர்களும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அனைத்து கட்சி தலைவர்களும் வந்து பார்த்து அதில் உள்ள கருத்துக்களை நீங்கள் எடுத்து பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டும்.